ஐயோ அம்மா, கனவா இது? கனவுல கூட நல்ல கனவு வர மாட்டேங்குது. இது போய் நம்ம டைகர் என்ன பண்ணுறேன்னு பார்ப்போம். ஹேய், அங்கே போ, என்ன பண்ணிகிட்ருக்க? அங்கேன்னு குப்பை பொறுக்கிட்டு இருக்க. இங்கே வா, இரு வரேன். அங்கே என்னடா இருக்கு உனக்கு? டேய், வாழு பையா, இங்கே சுற்றிட்டுருக்க. என் கூட தானே படுத்துட்டு இருந்த. என்னாச்சுடா, உடம்புலாம் அடிப்பட்ட மாதிரி இருக்கு? என் தங்கத்துக்கு வாயில் என்னாச்சு? ஏய், இன்னும் லைட்டாக ரத்தம் வர மாதிரி இருக்கு. எங்கேயும் போவாத. சரிடா, நீ விளையாடிட்டு இரு, நான் அப்புறமா வந்து உன்னை கொஞ்சிறேன். எப்பா, கனவாடா அது? இப்போ காலையிலேயே கெட்ட கனவாக வருது. இப்போ என்ன பண்ணுறதுனே புரியலையே. ஸ்கூலுக்கு போகலான்னு பார்த்தா ஸ்கூலில் சேர்க்கவும் யாரும் இல்லை. போயிட்டு மூத்த வாயை தேய்ச்சோன்னு வந்து பள்ளி தேடா போடா. சரிப்பா, போகிறேன். இன்னைக்குமா? ஓகே, நமக்கு எதனா வச்சுருப்பாங்க, போய் சாப்பிட்லாம். பசி வேறு எடுக்குது. அப்பாடா, நம்ம கொஞ்ச நேரம் ரீல்ஸ் பார்ப்போம். அப்போ தான் ஆயா நமக்கு எதனா சாப்பிட எடுத்துகிட்டு வருவாங்க, சாப்பிடுவோம். ஏய் அம்மா, ஆனால் இது அப்பாவுக்கு தெரிஞ்ச அவ்வளோதானே, உங்கள் சாவே அடிச்சிருவாரு. ஏய், யாரா அது ஃபோனில்? யாரும் இல்லைப்பா. என்ன திருட்டு வேலை பார்க்குற? இன்னொரு தடவை மாட்டினா அவள் தான் இந்த துண்ணு வந்துட்டு. டேய் சித்தசே மச்சான், வாடா விளையாட போகலாம். டேய் கேட்குதா? ஏய், யாரா அது? ஓ, கிரிக்கெட்டா? சரி வாங்க போகலாம். இந்த மாதிரியாவது எனக்கு பேட்டிங் இல்லைனா பவுலிங் தருவீங்களா? இல்லை அன்றைக்கி மாதிரி என்னை இன்றைக்கும் ஏமாச்சிருவீங்களா? எந்த கிரவுண்டரா போகிறோம்? நல்லா இருக்கும்ல அந்த இடம். டேய், ஸ்கூலுக்கெல்லாம் போகிறது இல்லையா நீ? இப்படி உருப்படாமல் சுற்றிட்டு இருக்க. இனிமேல் ஸ்கூலுக்கு போடா ஒழுங்கா. ஸ்கூலுக்கு போகாமல் வெளில சுற்றினுக்குது பைத்தியம் பொறுக்கி மாதிரி. போய் முடிய படுறாது. ஏய் மச்சான், புறா அந்த பாலை புறா. டேய் ஏய் இங்கே போடு. ஏய் அங்கே போடுறா. டேய் அப்பாடா, ஸ்கேட்ச்ரா, வேறு லெவல்ரா. டேய், எனக்குடா பேட்டிங்கு. டேய் சார்ரா, அடுத்த தடவை பார்த்துக்கலாம்டா, என்னை தப்பாக எடுத்துக்காத. அப்பா, நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நான் ஆயா தொல்லை பண்ணுறக்காதில்ல. நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருந்தப்பா எனக்கு நிம்மதி. எப்படி படுத்தாலும் தூக்கமே வர மாட்டேங்குது. ஏய் என்னடா இன்னும் தூக்கம் உனக்கு? ஏந்திரி, டைம் என்ன ஆகுது? இன்னுமா தூங்குவ? போயிட்டு வீட்டில் எதனா வேலை இருந்தால் போய் பாடுறா. ஸ்கூலுக்கும் போகிறதில்ல, தண்டம். நீங்கள் ஸ்கூல் சேர்த்து விட்டா நான் போக மாட்டேன், நான் சொல்கிறேன். வீட்டில் இருந்தால் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே மாட்டேன், திட்டிக்கிட்டே இருக்காங்க. நானே ஸ்கூல் சேர்த்து விட்டா படிக்க மாட்டேன், நான் சொல்கிறேன். சேர்த்து விட ஆள் இல்லை. நான் என்ன பண்ணுறது? டேய் தம்பி, உன் நாயை கட்டி போட்டு வாழடா. வெளில வந்து எங்கள் வீட்டு வாசலாண்ட நாசம் பண்ணின்னு. உன் நாயை எடுத்துன்னு போய் ஒரு நாள் எங்கன்னா விட தான் போகிறேன் பாரு. சும்மா நோயின்னு குழச்சிக்கின்னு. நாய் குலைச்சா நான் என்ன பண்ணுறது? எல்லோரும் என்னையே திட்டிருக்கீங்கன்னு அப்படின்னா தான் பண்ணுவோம். சை, வெறுப்பாகுது. ஐயோ, என்னதுடா இது? இது போத பொருள் தானே. இது என் கண்ணு முன்னாடியே இருக்கக்கூடாது. சொல்லி பண்ணாதடா. செத்தாலும் இந்த மாதிரி பொருள்லாம் யூஸ் பண்ணவே கூடாது. இதுக்கப்புறம் இந்த மாதிரி பொருள் என் கண்ணில் படவும் கூடாதுன்னு நினைக்கிறேன். இது மாதிரி யூஸ் பண்ணுறவங்ககிட்டையும் நான் பேச மாட்டேன். நோ இருண்ணா, கூப்பிட்டுட்டே இருக்கேன், காது கேட்கலையாண்ணா? இருண்ணா வரேன். எப்படிண்ணா இருக்க? பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது. நல்லா இருக்குண்டா, நீ எப்படி இருக்கிற? என்னாச்சு, சாப்பிட்றியா இல்லையா? ஏன் அழிச்சிட்ட? எங்கண்ணா, எங்கள் பாட்டி என்னை தொல்லை பண்ணிகிட்டே இருக்காங்கண்ணா. சாப்பாடும் சரியாக போட மாட்டுறாங்க. டேய், அவங்க உன் கண்ணுக்கு தான்டா தப்பாக தெரியுறாங்க. அவங்க உனக்கு வைக்கிற சாப்பாடு உனக்கு செஞ்சது கிடையாதுடா. அவங்க வச்சுக்கிற சாப்பாடுறா அது. அவங்க சாப்பிடாம உனக்கு போட்டு வேறு ஏதோ சாப்பாடெலாம் அவங்க சாப்பிட்டுட்ருக்காங்க. டெய்லி தண்ணியை குடித்து காப்பியை குடித்து அவங்க வாழ்க்கையை ஓட்டிகிட்ருக்காங்கடா. அவங்க வாங்கின்னு வர சாப்பாடெலாம் உனக்குன்னு நினச்சினுக்கிறியா? அது உனக்கே கிடையாதுடா. அவங்க யாருக்குமே செய்ய மாட்டாங்க, அவங்களே சாப்பிட்றாங்க. ஆனால் உன்னை அவங்க பாசமாக பார்த்துக்கிறாங்க. புரிஞ்சிக்காத பையன்டா நீ. ஒருவேளை அந்த அண்ணன் சொல்கிறது உண்மையாக இருக்குமோ? நான் அப்பயே வீட்டுக்கு போய் பார்க்குறேன். என்னாச்சு இங்கன்னு தெரியலையே. இப்போ எனக்கு அந்த அண்ணன் சொல்கிறது நம்புறதா? இப்போ யார் நம்புறதுன்னு ஒன்றுமே புரியல. டேய், என்னடா பண்ணிகிட்ருக்கேன் இங்கே? இப்போ தானே எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உண்மைலாம் புரியுது. இதுக்கப்புறம் நான் எப்போவுமே ஒரே மாதிரி இருக்க போகிறேன். எங்கள் ஆயா நான் தப்பாக தான் இது வரைக்கும் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கி தான் எங்கள் ஆயா நல்லவங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருக்குடா. இரு வரேன். ஆயா என்னாச்சு? ஆயா, என்ன வீடு போட்டிருக்கு?
எங்கே போயிருப்பாங்க? ஐயா எங்கே போயிருக்காங்கன்னு தெரியலையே, வீடு வேறு பூட்டியிருக்கே. ஏய் வீட்டுக்குள்ளே யாரும் இல்லாத என்னடா பண்ணுற? ஏய் உங்ககிட்ட தான் கேட்டுனுக்குறேன், யார் அது ஃபோனில்? நீ என்ன அடிக்கடி திருட்டு வேலைலாம் பண்ணிருக்கிற? ஆ யாரும் இல்லைப்பா, யாருமே இல்லைப்பா. நான் என்ன பண்ணேன்னு எல்லோரும் என்னையே போட்டு அடிக்கிறீங்க. நான் என்ன பண்ணேன் உங்களை எல்லாரையும்? எப்போ பாரு ஏமாதிரியே எல்லோரும் இது பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த வாழ்க்கையே எனக்கு பிடிக்கல. நான் இருக்கிறதுக்கு இல்லாமே இருப்பேன். ஏய் மச்சான் வாடா, கிணறுல போய் நீச்சல் அடிக்கும். இல்லைடா நான் வரல. நீச்சல் தெரியாதா? நீச்சல் தெரியாதுடா. ஆமாண்டா எனக்கு நீச்சல். நீங்கள் போய் கேட்டுடலாம் ஏன் இப்படி பண்ணுறாங்கன்ட்டு. என்னது இது செயின் அறந்துருக்கு? எங்கே போனான் இவன்? டேய் டைகர், நாயை பார்த்தியா? இங்கே இருந்து இதை கட்டி போட்டிருந்தேன்னு செயின் அறந்துருக்கு. எங்கே போச்சுன்னு தெரியலையே. டேய் எங்கடா போனேன்? நீயும் போறியடா? டேய் இங்கே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? டேய் வாழு பையா, இங்கே என்னடா பண்ணிகிட்ருக்க? நான் உன்னை எல்லா இடத்துலையும் தேடிக்கிட்டு இருக்கேன். செயின் அறுத்துட்டு வர அளவுக்கு உனக்கு என்னடா அப்படி? இரு நான் வரேன். என்ன ஆயிருக்கு? உன் செயின் எங்கே மாட்டியிருக்குன்னு தெரியலடா. எங்கடா மாட்டியிருக்கு? இதுக்கு தான்டா சொல்கிறது, உனக்கு இங்கே தனியாலாம் வராதுடா அந்த மாதிரி ஏறிக்கின்ட்டு. டேய் எங்கடா உன் செயின் மாட்டியிருக்கு? எவ்வளோ நேரம் இந்த தண்ணியில் நிற்கிற நீ? எங்கே இருக்குன்னு தெரியலையேடா. இரு அப்படி போய் பார்க்குறேன். டேய் எங்கடா இருக்கு? இரு தேடுறேன். டேய் ஆழமாக இருக்குடா. டேய் உள்ளே இழுக்குதுடா. வா.